வெங்காய போண்டா செய்ய போகிறோம், வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெங்காயம், சோம்பு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, கேசரி பவுடர், 1/2 கப் கோதுமை மாவு, பச்சை மிளகாய் தேவையான அளவு, எண்ணெய், தண்ணி தேவையான அளவு, ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு, சோம்பு 1 ஸ்பூன், கறிவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு, அரை கப் கோதுமை மாவு, அப்பம் சோடா மாவு தேவையான அளவு, கேசரி பவுடர் தேவையான அளவு, சால்ட்டு தேவையான அளவு. கலக்கிடலாமா? நல்லா கிளறி விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கிளறி விட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலருங்க, அப்போ தான் கொஞ்சம் அந்த பக்குவம் கொஞ்சம் கரெக்டாக வரும். நல்லா கிளறி விடுங்கம்மா. நல்லா கெட்டியாக ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா சூப்பராக நல்லா கிளறி விட்டால் தான் நம்மளுக்கு அந்த வெங்காய போண்டா பக்குவம் வரும். நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா பக்குவமாக சூப்பராக நல்லா கிளறி விடுங்க. கையை வச்சு நல்லா கிளறி விடுங்க. தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. கடாயை எடுத்துக்கங்க, ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. கடாய் காஞ்ச பிறகு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இந்த போண்டா பொரிக்கிற அளவுக்கு நான் இந்த அளவுக்கு தான் எடுத்துருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம இந்த மாவு பிசைஞ்சு வச்சுக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போண்டா பக்குவத்தில் எடுத்து போடணும். இந்த அளவுக்கு தான் போடணும் பாருங்கள். இதேமாரி போடுங்க. இந்த போண்டா பக்குவத்தில் வரணுங்க. கிளறி விடுங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுங்க. சிம்மில் வச்சு கொஞ்சமாக கிளறி விடுங்க. உடனே மாவு போட்டு உடனே கிளறாதீங்க. இப்போ நல்லா மெரூன் கலரில் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வெடிக்கட்டி எடுங்க. இப்போ புட்டு காட்டுறேன் பாருங்க. வெங்காயம் கோதுமை போண்டா ரெடி. இப்போ இது எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். எல்லாரும் சாப்பிட்டு பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள்.